இவர் தொடங்கிய பிளாக் ஃபாரஸ்ட் என்ற பிரீமியம் பேக்கரி கஃபே தற்போது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் 9 நகரங்களில் 30 கிளைகளுடன் வளர்ந்து வந்துள்ளது. மேலும் இவர் கார்த்திகா மார்ட்ஸ் என்ற நிறுவனத்தையும் தொடங்கி அதன் மூலம் பேக்கரி மற்றும் உணவு தொழில்துறைக்கு உலகத்தரம் வாய்ந்த இயந்திரங்களை இறக்குமதி செய்பவர். மேலும் பிளாக் ஃபாரஸ்ட் பிரீமியம் பேக்கரி கஃபே நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் ப்ரமோட்டர் திரு ஆனந்த் அவர்கள் குறித்து ஒரு சிறு காணொளி தொகுப்பு. ஆங்கிலத்தில் முதுநிலை பட்டம் பெற்ற திரு ஆனந்த் அவர்கள் தனது தொழில் வாழ்க்கையை ஒரு நட்சத்திர ஹோட்டலில் எளிதாக தொடங்கியவர். பின்னர் HLL மற்றும் புங்க் போன்ற முன்னணி வணிக நிறுவனங்களில் பணி செய்தவர். இவர் தொடங்கிய பிளாக் ஃபாரஸ்ட் என்ற பிரீமியம் பேக்கரி கஃபே தற்போது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் 9 நகரங்களில் 30 கிளைகளுடன் வளர்ந்து வந்துள்ளது. மேலும் இவர் கார்த்திகா மார்ட்ஸ் என்ற நிறுவனத்தையும் தொடங்கி அதன் மூலம் பேக்கரி மற்றும் உணவு தொழில்துறைக்கு உலகத்தரம் வாய்ந்த இயந்திரங்களை இறக்குமதி செய்பவர். மேலும் பிளாக் ஃபாரஸ்ட் பேக்கரி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை இயக்கி வரும் இவர் இந்நிறுவனத்தின் மூலம் உலகத்தரத்தில் அல்ட்ராசோனிக் கட்டிங் சிஸ்டம்ஸ் மற்றும் உணவு பேக்கரி சமையலறை தானியங்கி இயந்திரங்களை உற்பத்தி செய்து TVS, டாடா, ஸ்டார்பக்ஸ், தாஜ் ஹோட்டல்ஸ், பிரிட்டானியா, ஹட்சன் போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு இயந்திரங்களை வடிவமைத்து விற்பனை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்பதை உணர்ந்த இவர் பிளாக் ஃபாரஸ்ட் அறக்கட்டளையின் மூலம் அழகப்பா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பிளாக் ஃபாரஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கிங் ஆர்ட்ஸ் என்ற முழுநேர பாடங்களை இலவசமாக நடத்தி தொழில் கல்வி சேவை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பட்டப்படிப்பில் முதல் தலைமுறை மாணவர்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இருப்பிடம் மற்றும் உணவு வசதியுடன் இத்தொழில் கல்வியை வழங்கி வருவது கவனத்திற்கு உரியது. இந்திய உணவுத்துறையை உலகத்தரத்தில் மேம்படுத்துவதும் தரம் வாய்ந்த புதிய செயல் திட்டங்களையும் வசதிகளையும் கொண்டு வருவதில் தனி ஆர்வம் கொண்டிருக்கும் இவர் தன்னை ஒரு ரொட்டேரியன் என்று கூறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார். பன்னாட்டு உணவுகளை ருசிப்பதிலும் பாடல் இசைப்பதிலும் தனி ஆர்வம் காட்டி வரும் இவர் சுவாமி விவேகானந்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை சுற்றி உள்ள மக்களை ஊக்கப்படுத்துவதும் சுய அன்பு, சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை பேணுவதுமே தனது குறிக்கோளாக கொண்டு செயல்படுவது பெருமைக்கு உரியது. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற வரிகளுக்கு ஏற்ப 8 திக்கிலும் உள்ள பன்னாடுகளில் பயணம் செய்து அதன் மூலம் பல துறை மக்களிடம் பழகி தொழிலை மேன்மையுற செய்வதையே தன்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் நிறுவனர் திரு ஆனந்த் அவர்களுக்கு ஸ்டார் அவார்டு வழங்குவதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. இவர்தாங்க பிளாக் ஃபாரஸ்ட் உரிமையாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யும் நேரம். என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்தில் நல்ல மழையுடன் வரவேற்ற இந்த நிகழ்ச்சிக்கு நானும் மிகவும் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் பிளாக் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கும்போது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அனுபவத்தை மதுரை மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்ததற்கு மதுரையிலே மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி மேன்மேலும் நிறைய கிளைகளை விரிவாக்கம் செய்ய வைத்து இந்த மக்கள் தான் ஆதரவு தெரிவித்தார்கள். அதற்கு முன்னரே நான் ஹிந்துஸ்தான் லிவரில் வேலை செய்து கொண்டிருந்த போது இந்த பேக்கரி துறையின் தொழில்நுட்பங்களை கற்றறிந்ததோடு மட்டுமில்லாமல் இந்த பேக்கரி துறையை முன்னேறுவதற்கான தடைகளை அறிந்து
அதை அகற்றுவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டவன் நான். அந்த வகையிலே வெளிநாட்டு இயந்திரங்களை கொண்டு நல்ல தரமான பேக்கரி பொருட்களை செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதனை நான் இறக்குமதி செய்து விற்று கொண்டிருந்தேன். ஒரு சின்ன உதாரணத்துடன் நான் ஏன் மதுரையிலேயே வீற்றிருக்கிறேன் என்பதற்கு உங்களுக்கு அந்த காரணத்தை சொல்வதற்காக இந்த கதையை சொல்கிறேன். சாதாரண தமிழிலே பேசுகிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப கலோக்கியலாக ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அந்த மாதிரி இம்போர்ட் செய்கிறப்போ அப்போல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுவோம். இந்தியாவிலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து அதுக்கான கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோ உடனே ரெஸ்பான்ஸே கிடச்சிடாது. ஒரு 4 தடவை நம்ம ரிமைண்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஆஃபரே அனுப்புவாங்க. இவங்க எங்கே இந்தியாவில் வந்து வாங்கிட போகிறாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு மேபி இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களோட அந்த டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இது மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுறதை விட இங்கேயே தரமான என்ஜினியர்ஸ், ஏன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணி இங்கே நிறைய சேல் பண்ணுறப்போ எங்ககிட்ட ஒரு என்ஜினியர் டீம் இருந்தாங்க, அவங்க இப்போயும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அருமையான நாலேஜோடு அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட நாலேஜ் வந்து எந்த விதத்துலையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு குறைஞ்சதில்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று போட்டு யாரும் செய்யாத ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோமேஷன் கிச்சனில் சில மெஷின்களை நாங்கள் உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் மதுரையில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பெங்களூர்லேயோ சென்னையிலையோ இல்லை வேறு பெரிய நகரங்களையோ வந்து அந்த தொழிலை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னேன். சென்னை மாதிரியோ பெங்களூர் மாதிரியான இடங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் மதுரை மாதிரியான இடங்கள் தான் வந்து தொழில் வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுற ஒரு ஊராக இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம செய்கிறப்போ இதனுடைய ஒரு தாக்கம் வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு ஊக்கமாக ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினச்சேன். நிறைய டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்டார்பக்ஸ் காஃபி செயினுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் சிங்கிள் வெண்டர் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஷோகேஸும் நாங்கள் மட்டும் தான் சப்ளை பண்ணுவோம் மதுரையில் உட்காந்துட்டு. அப்போ சில டீலர்ஸ் பாம்பேலேருந்து பெங்களூர்லேருந்து அந்த கம்பெனிக்கு அனுப்புவாங்க, நாங்கள் இம்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கு. அந்த டீலர் வந்து ஒரு சின்ன டீலரு, அவர் சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் மதுரையில் உட்காந்துருக்காரு. அதே டீலர்ஷிப் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுப்போம் அப்படின்லாம் மெயில் போடுவாங்க. அதுக்கு அந்த கம்பெனிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மெயிலில் வந்து எனக்கு ஒரு மார்க் பண்ணி, இந்த மெயில் வந்து ஆனந்தும் படிப்பார், அவர் உங்களுக்கு என்ன பொருட்கள் கொடுக்கணுமோ நல்ல வேலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறதோடு முடிச்சுக்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் அப்போ பெற்றதுனால இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதோடு இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில், ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரீஸில் எங்களோட மெஷின்ஸில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேட் ஷோவில் டிஸ்பிளே பண்ணுற ஒரு கம்பெனியாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்றைக்கி. அதுக்கு வந்து முக்கியமாக எனக்கு ஊக்கமாகவே இருந்தது வந்து, நான் காலேஜில் படிக்கிறப்போ விவேகானந்தா கேந்திராவுக்கு நான் நிறைய கேம்ப் போவோம். அப்போ விவேகானந்தரோட அந்த கேம்பில் வந்து கிடைக்கிற ப்ரீச்சிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா யூத்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல நீ வந்து உன் பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ சாமி கும்பலான்னு சொன்னவர். அப்போ முதல்ல வந்து நம்ம தொழிலை வந்து அதுக்கு உண்டான உழைப்பை நம்ம போட்டோம்னா அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற ஒரு முனைப்பெல்லாம் வந்து அவரோட ப்ரீச்சிங்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. அதனால் எங்கே போய் உக்காந்தாலும் அந்த வியாபாரத்தை பார்க்கலாம். மதுரையில் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி தற்செயலாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ ஒரு மகிழ்ச்சியான இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். தஞ்சாவூரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஓனர்ஸ் வந்து எங்களை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கி காலையில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். அவரோட நண்பர் கோயம்புத்தூரில் இருக்கவர் எங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எங்களோட வந்து பேசுகிறப்போ திருச்சியில் கேட்டிருக்காங்க, சென்னையில் கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூரில் கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, ஆனால் நான் அதனால தான் உங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வரணுமேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்களா, பேக்கரி ஆட்டோமேஷன் நீங்கள் செட் பண்ணணுன்னா அங்கே மதுரையில் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு ஒருத்தரும், இன்னொருத்தர் அங்கே பிளாக் ஃபாரஸ்ட்னு ஒருத்தர் வச்சுருப்பாரு, நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் போய் அவரை போய் பார்த்துருங்க அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், நீங்கள் வந்தால் நீங்கள் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்னு வழிமுறை சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஊரில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு வேர்ல்டு கிளாஸ் செட்டப் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு வந்த வேலை ஒரே இடத்துல முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆர்டர்ஸும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சியான ஒரு மாலை நேரத்தில்
இந்த அவார்டு எனக்கு கொடுத்தது சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்னை கௌரவப்படுத்துவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிய மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த ஸ்டார் அவார்டு வாங்கினதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நானும் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய ஃபேமிலி இதில் எல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ ஊர் சுற்றினாலும் என்னை ரொம்ப பிரேக் பண்ணாமல், சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபும் சரி, என் குழந்தைங்களும் சரி, நிறைய அவங்களோட டைம் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, எங்களோட மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். மற்றபடி காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூ வெரி மச். और समूहम पत्ती जुक्कू इवर कलनायाले चैनल सब्सक्राइब करवो.